இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன். இப்போ இந்த நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்க சிம்பிள் அண்ட் இட்ஸ் வேல்யூ வச்சு சப்போஸ் எனக்கு இன்புட் வந்து இப்போ நான் x1 இந்த மாதிரி 2 ரோமன் நியூமரல் அனுப்புறேன் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து என்ன வரும்னா 22 வரும். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி 22 வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10ஓட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன, எக்ஸோட கரஸ்பாண்டிங் இது வந்து 10, அதுக்கப்புறம் இந்த எக்ஸோட கரஸ்பாண்டிங் வந்து 10, அதுக்கப்புறம் 1க்கு 1 வந்திருக்கு, 22 வந்துருச்சு. ஓகேவா? சப்போஸ் இதுவே 24 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேஸ்ல நம்ம இதே லாஜிக் அப்ளை பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல 10 வந்துரும், அதுக்கப்புறம் இங்க 1 இருக்கனால 1, அதுக்கப்புறம் இங்க 5 இருக்கனால 5. அப்ப இதெல்லாம் நம்ம சம் பண்றோம் இப்படி இப்போ பண்றோம்னா என்ன ஆயிடும், 26 ஆயிடும். கரெக்டா? ஏன்னா 10 + 10 20, 20 + 1 21, 26 ஆயிடுது. பட் ஆனால் ஆக்சுவலாக என்ன இருக்கு, 24 இருக்கு. ஸோ நம்ம இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸை நம்மளால டைரெக்டாக சம் பண்ண முடியாது. நம்ம வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்க்கணும். அதாவது நம்ம ஒவ்வொரு பொசிஷன்லையும் நம்ம வந்து வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 1ன்னு நான் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பொசிஷன் இருந்து நெக்ஸ்ட் பொசிஷன், அதாவது எனக்கு 1க்கு பக்கத்தில் இப்போ 5 இருக்கு அப்படின்னா நான் வந்து இது சம் பண்ணக்கூடாது, சப்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு வந்து 1 இருக்கு அப்படின்னா -1 பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ -1 பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு இந்த இடத்துல வரும்போது ஏன்னா ஏன் மைனஸ் பண்றோம் அப்படின்னா எனக்கு அந்த இண்டெக்ஸ்ல இருக்க பக்கத்துல இருக்கிற இண்டெக்ஸோட நம்பர் வந்து அதை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணணும், இல்லாட்டினா ப்ளஸ் பண்ணும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோமன் நியூமரலோட இது வந்து அதை விட ஜாஸ்தியாக இருக்கு, அப்போ அதனால -1 பண்ணியிருக்கேன். இப்போ ஆன்சர் என்ன வரும், 24 வரும். கரெக்டா?